சாப்டர் 1ல இருக்க எக்ஸாம்பிள் 6 பார்க்கலாம் இன்னைக்கு. எக்ஸாம்பிள் 6 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஷோ தட் 5 மைனஸ் ரூட் 3 இஸ் இர்ரேஷனல். ஆக்சுவலாக இதையுமே நம்ம வந்துட்டு ஏற்கனவே பார்த்த சம்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். அந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம இதையுமே சால்வ் பண்ண போகிறோம்டா. ஓகேங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம்? கொடுத்துருக்கத வந்து இர்ரேஷனல் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை ரேஷனல்னு எடுத்துக்கிட்டோம். சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு let us assume அந்த 5 மைனஸ் ரூட் 3 வந்து ரேஷ்னல் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ரேஷ்னல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஏ பை பி ஃபார்மில் நம்ம எழுதலாம். அதில் ஏயும் டியும் எப்படி இருக்கும்? கோ ப்ரைமாக இருக்கும். கோ ப்ரைம் இன்டீஜர்ஸாக இருக்கும். அதில் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் எப்போவுமே எழுதணும். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட் போட்டு இந்த கண்டிஷன்ஸை எழுதணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து அந்த போன வாட்டி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த சம்மோட இது ஈஸி தான். இதில் ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு, இந்த ரூட் 3 நான் என்ன பண்ணுறேன்? மைனஸில் இருக்குல்ல, ஸோ ப்ளஸ்க்காக நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். இந்த ஏ பை பி இருக்குல்ல, அதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் ஏ பை பின்னு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து 5யோட மல்டிபிள் பண்ணி, அதாவது காமனாக எல்சிஎம் மாதிரி எடுத்து நான் எழுத போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 5 இன்ட்டு பி 5 நாவும் மைனஸ் ஏ அப்படியே இருக்கும் இன்ட்டு ரூட் 3. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஏவும் பியும் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? நம்ம ஏவையும் பியையும் என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். இப்போ ஒரு இன்டீஜர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியோட வேல்யூ என்ன பண்ணுறேன்? நான் ஒரு எனி பக்கவோ பிரைம் இன்டீஜர்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். பிரைமாவும் இருக்கணும், அது இன்டீஜர்ஸாகவும் இருக்கணும். ஸோ நான் ஒரு 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏங்கிறத நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 5ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே பாருங்கன்னா இப்போ கோ பிரைமாக இருக்குது, இன்டீஜர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களே. 5b, அப்போ 5 பிக்கு பதிலாக 3 போடுவோம், மைனஸ் ஏக்கு பதிலாக 5 டிவைடட் பை பிக்கு பதிலாக 3. அப்போ இது எப்படி வரும்? 5 3 சார் உங்களுக்கு 15 மைனஸ் 5 டிவைடட் பை 3. 15ல் 5 போச்சுன்னா உங்களுக்கு 10 10 டிவைடட் பை 3. இப்போ இது ஒரு ரேஷனல் நம்பர் தானே? ஓகேங்களா? இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? ரேஷனல் நம்பர் ஃபார்ம்ல தானே இருக்கு. ஸோ அப்போ இந்த சைடில் வர ஆன்சர் எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு இன்டீஜர்ஸ் கூட நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் சரி, மைனஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ஒரு இன்டீஜர் டிவைடட் பை இன்டீஜர்னு இருக்கும்போது நமக்கு அது ரேஷனல் நம்பரா இருக்கும். நமக்கு இந்த சைடு இருக்க ரூட் 3 வந்து நம்ம கன்ஃபார்மா தெரியும் அது வந்து இர்ரேஷனல். அதை ப்ரூஃப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அது வந்து இர்ரேஷனல் நம்பர் தெரியும். ஸோ ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் ஈக்குவலா இருக்க முடியுமா? கண்டிப்பா அது வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம எடுத்திருக்கிறது தப்பு. அதனால தான் நமக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஓகேங்களா? இட் கான்ட்ரடிக்ட்ஸ் அவர் அசம்ஷன். நம்ம அசம்ஷனுக்கு இது கான்ட்ரடிக்டா இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது படி 5 மைனஸ் ரூட் 3 வந்து இர்ரேஷனல் கிடையாது, ரேஷனல் கிடையாது, இர்ரேஷனல் தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்துட்டு ஏ பை பி எடுக்கிறோம். ஒரு பக்கம் ரேஷனல் இருக்கு, ஒரு பக்கம் இர்ரேஷனல் இருக்கு. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாதுன்னு நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான். புரியுதா? ஓகே. இதோட ப்ரூஃப் வந்து இப்படி தான் எழுதணும். இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் லெட் அஸ் அஸ்யூம் அந்த கான்ட்ரடிக்ஷன் சொல்லிட்டு ரேஷனல் நம்ம எடுத்துக்கிறோம். அதை ஈக்குவல் டு ஏ பை பின்னு வச்சுக்கிறோம். அந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம். அதை ஜஸ்ட் வந்துட்டு பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். மைனஸ் ப்ளஸ் மாற்றி எழுதுறதுக்காக. அப்புறம் இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். ஒரு பக்கம் ரேஷனல் வருது, ஒரு பக்கம் இர்ரேஷனல் வருது. ஸோ இப்படி வர வாய்ப்பே இல்லை. அதனால வந்துட்டு ஸோ இட் கான்ட்ரடிக்ட்ஸ் அவர் அசம்ஷன். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம்? 5 மைனஸ் ரூட் 3 வந்து இர்ரேஷனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு எக்ஸசைஸ் 1.2ல இருக்கு. இந்த சம்மும் பாருங்களே, சேம் அதே மாதிரி இருக்கும். ப்ரூஃப் தட் 3 + 2 ரூட் 5 இஸ் இர்ரேஷனல். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? லெட் அஸ் அஸ்யூம் 3 + ரூட் 25 வந்து ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ 3 + 2 ரூட் 5 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏ பை பி ஃபார்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் படி பி வந்து நாட் ஈக்குவல் டு 0, ஏ அண்ட் பி ஆர் A and B are co-prime integers இருக்கும். ஓகேங்களா?
இப்ப இதுவரையும் நம்ம எப்பயும் போல தான் எழுதியிருக்கோம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த சம்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த ரூட்ல இருக்கிறது மட்டும் தான் அந்த சைடு இருக்கணும். மிச்சம் எல்லாம் அந்த சைடு போயிரணும். இதுதான் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த 2√5 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 3யே இந்த சைடு கொண்டு வரேன். அப்ப a/b இங்க இருக்கும். -3ன்னு இருக்குமா? அடுத்து 2√5 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி காமனா b வந்து டிவைட் பண்ணி எழுதலாம். ஸோ b அப்படின்னா இங்க a - 3bன்னு ஆயிருமா? ஓகே. இப்ப இந்த √5 மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த 2வ நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்ப a - 3b/2 ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்கிறது ஒரு இன்டிஜர், பிங்கிறது ஒரு இன்டிஜர். ஸோ இன்டிஜருக்கு நீங்க வேல்யூஸ் குடுத்து, அதுக்கப்புறம் அத மைனஸ் பண்ணாலுமே அது ஒரு இன்டிஜரா தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ரூட்ல இருக்கிறது இர்ரேஷனல் நமக்கு தெரியும். இப்ப இந்த இடம் எப்படி வரும் நமக்கு? ரேஷனலா தான் வரும். சம்திங் ஒரு ஆன்ஸர் டிவைடட் பை 2ன்னு தான் இருக்க போகுது. அப்ப அது எப்படி இருக்கும் நமக்கு? ரேஷனல் நம்பரா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப போன செம்ல நம்ம சொன்ன மாரி தான். இர்ரேஷனலும், ரேஷனலும் ஈக்குவலா இருக்கவே முடியாது. ஸோ ஒரு அசம்ப்ஷன் வந்து ராங்கா இருக்கு. அப்போ வந்து 3 + 2√5 வந்து நமக்கு இர்ரேஷனல் தான். நம்ம தான் தப்பா அத அஸ்யூம் பண்ணியிருக்கோம்னு முடிச்சிட வேண்டியது தான். ஓகேவா? இத வந்துட்டு தியரிட்டிக்கலா இப்படிதான் எழுதணும். போன சம் பார்த்தோம்ல, சேம் அதே மாரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஆ தியரம் எழுதுற ஸ்டெப்ஸ் வந்து அதே மாரி தான் வரும். அந்தந்த இடத்துல வந்துட்டு அந்த சம்க்கு ஏத்த மாரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் வரும். ஓகேவா? எதுவும் வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோஸ்ல அத கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.